வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 19 இன்னைக்கு ஃபீமேல் கேபினெட் மினிஸ்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஜப்பான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அவங்க சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம் 1947 பார்த்தீங்கன்னா ஒரு 19 மாநில அமைச்சர்களை வச்சு அவங்க நாட்டை ஆள்றது அப்படின்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இதில் பெண்களுடைய ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஏன்னா 1960 வரைக்குமே யாருமே பெண்கள் வரவே இல்லை அந்த அமைச்சரவைக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாசா நகையாமா அப்படின்ற ஒரு பெண்மணி முதல் முறையாக அவங்களுடைய அந்த கேபினெட்டில் ஒரு அமைச்சராக போய் உக்காடுறாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமைச்சர் பதவி விலகினதுனால தான் இவங்க வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்னுடைய அமைச்சராக மாறுறாங்க. ஒரு 6 மாதம் தான் இருந்தாங்க. 2001 2003 இடைப்பட்ட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் இது வரைக்குமே அவங்களுடைய கேபினெட்டில் ஒரு 30 பெண்கள் மட்டும் தான் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சமத்துவமின்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குதுல்ல. ஸோ இது சார்ந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியலை நம்மளாம் ஈடுபாடு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேபினெட் மினிஸ்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 19. நெக்ஸ்ட்டு பேலஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரண்மனைகள்லாம் வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான். ராஜாக்களுடைய இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பல பேரை வந்து கொத்தடிமைகளாக வச்சோம், இல்லாட்டி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆளுமையை காட்டணுன்றதுக்காகவும் இல்லை மக்களினுடைய அந்த பாசத்தினாலேயும் அந்த அரண்மனைகள்ன்றது பல வருஷங்களாக சேர்ந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது தகர்த்துட்டு இப்போ ஜனநாயகம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அதை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஒரு அற்புதமான அரிய பொக்கிஷங்கள்லாம் அதில் இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பாதுகாத்து வைக்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரண்மனை கட்டுறதுலாம் வாய்ப்பு இல்லாத ஒரு கான்செப்டில். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்னால தான். ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், ஆஸ்திரியா, போலாந்து, சீனா, இந்தியா, துருக்கி உட்பட ஏகப்பட்ட நாடுகளில் இந்த அரண்மனைகள்ன்றது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அரண்மனைகளாக அதை பார்வையிடுறதுக்குனே வருஷத்துக்கு மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து போயினுக்கிறாங்களாம். ஸோ அதெல்லாம் பாதுகாத்தாகணும் அப்படின்ட்டு இன்னும் உலகம் முழுக்க நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் பாதுகாப்பின்மையோடு இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து இதுக்குன்னு தனியாக ஒரு குழு உருவானாங்க. ஏன்னா இந்த ஐரோப்பிய ராயல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1995 உருவாக்கப்பட்ட ஒரு குழு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களோட அப்படியே இணக்கமாக இருந்து அந்த பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கைலாம் எடுப்பாங்கப்பா. அப்படி இந்த சுற்றுலா வரக்கூடிய பயணிகளை ஈர்க்கிறதுக்காகவும் அட் த சேம் டைம் அந்த அரண்மனைகள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பேலஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 19. நெக்ஸ்ட்டு சாண்டிஸ்ட் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே நிகர்குவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அனஸ்டோசியா சோமாசா காசியா அப்படின்ற ஒரு பர்சனுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜனாதிபதி அவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டாயப்படுத்தி ராஜினாமா பண்ண வச்சுட்டு 1937 இவர் பதவி வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சின்றது தலைவிரிச்சி ஆட மக்கள் அதுக்கு எதிர்த்து கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 1960 தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான எதிர்ப்புகள்ன்றது ஃபஸ்ட் டைமாக கிளம்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1979 பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆட்சின்றது உருவாச்சு. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டோ சீசர் சாண்டியோ அப்படின்ற ஒரு பர்சன். அமெரிக்காவினுடைய படைகள் இவங்களுடைய நாட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரிய புரட்சி குழுவாக உருவானவங்க தான் இவங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா FSLN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பாக மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி எதிர்க்கிற ஒரு தீவிரமான ஒரு அரசியல் கட்சியாக மாறினாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆட்சி அப்படின்றது 1979 உங்களுக்கு கிடச்சிதுப்பா. அப்படியே அந்த சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாண்டிஸ்ட் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நிகர்குவா பொது விடுமுறையோட செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 19. மியான்மரில் இன்றைக்கி தியாகிகள் தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பான ஒரு சரித்திரமே இருக்குது. 1947 பார்த்தீங்கன்னா இவங்க சுதந்திரம் அடைய போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு இடைக்கால அமைச்சரவை கூட்டத்தை கூட்டலாம் சொல்லிட்டு கூட்டினாங்க. இதுக்கு முன்னாடி பிரதமர் மந்திரி அந்த யூசான்றவர் என்ன பண்ணாருன்னா அவர் சார்ந்த சில பேர்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டாக சேர்ந்து கூலிப்படைகளை அமைச்சு அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் நடந்துட்டு இருந்தபோதே ஒரு இராணுவ குழு உள்ளே நுழைஞ்சிருக்கு. கண்ணை மூட்டிட்டு எல்லாருமே சுட ஒரு மெய் காப்பாளர் உட்பட கிட்டத்தட்ட 8 பேர் இறந்து போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி அமைச்சராக அந்த டின் துன் அப்படின்ற ஒரு பர்சன் மட்டும்தான் உயிர் தப்பிக்கிறாரு, மற்ற எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம்ன்றது அவங்க நாட்டினுடைய ஒரு பெரிய கருப்பு தினமாகவே பார்க்கப்படுது. 1948 அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணை மூலமாக யூஸாக தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்து அவங்கள சார்ந்தவங்க எல்லாரையும் சேர்ந்து தூக்கில் போட்டுட்டாங்கப்பா. என்னதான் தப்பு பண்ணவங்களை அவங்க தூக்கில் போட்டிருந்தாலும் இப்போ நம்மளுடைய உன்னதமான தலைவர்கள் நம்ம இழந்துருக்கிறோம், அவங்களை திருப்பி கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ அந்த கான்செப்ட்லாம் வச்சு அவங்கள நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக நமக்காக தானே உயிரை விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டோட இன்றைக்கி வந்து தியாகிகள் தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க மியான்மர். ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக பல பேர் தோற்று போகிறாங்களா இல்லை பல பேருடைய தோல்வியில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களா அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே சரி, வெற்றியை விட தோல்வி தான் சிறந்ததாக தெரியும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாத உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.